அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இடியக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பெய்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்றைய நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டன. நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். ஏனைய கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 16 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடரும். அதிகபட்சமாக 34 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்சமாக 26 டிகிரி வரை வெப்பநிலை பதிவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்களும் தமிழகத்தில் 34 டிகிரி வரை அதிகபட்சமான வெப்பநிலை, குறைந்தபட்சமாக 26 டிகிரி வரை நாளை நாட்களும் வெப்பநிலை பதிவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மழை எப்போது வேண்டுமானாலும் பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த சில தினங்களுக்கு இரவு வேளையில் மட்டும் அதிகமான மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர். காலை முதல் மாலை வரை எப்போது வேண்டுமானாலும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.